இப்ப டிவில எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க சொந்த தொகுதி ஆம்பூரில் நிற்கிறார். குடியாத்தத்தில் நீங்க என்னென்னவோ போட்டாங்க. ஆனா நான் இது எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். எப்பயோ நான் டிசைட் பண்ணிட்டேன். எவ்வளவு பேர் வந்து சொன்னாங்க, நீ அங்க நிக்கணும், இங்க நிக்கணும், உங்க சொந்த ஊர்ல நிக்கணும். என் மனதில் இருந்தது இப்போ இந்த தொகுதியில உங்க முன்னாடி கேப்டனுக்கு முதல் வெற்றியை கொடுத்தது விருதாச்சலம். கேப்டனுக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்தது விருதாச்சலம். எங்கள் உயிர் மூச்சிலும் ரத்தத்திலும் எங்கள் உணர்விலும் கலந்திருப்பது விருதாச்சலம் தான். அதுல மாற்று கருத்தில் இங்க ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இனம் இருக்கா, எதுவும் தெரியாது. விருதாச்சலத்துல நிக்கிறோம் முடிவு பண்ணாரு, வந்தாரு, மக்கள் ஆதரிச்சாங்க, ஜெயிச்சார். கேப்டன் இன்னைக்கு இல்லை என்றாலும் உங்க அண்ணியா, உங்கள் மகளா நான் சொல்றேன், அவர் விட்டு சென்ற பணிகள் அத்தனையும் நிச்சயம் செய்வேன். இந்த தொகுதிக்கு உறுதியாக அவர் விட்டு சென்ற அத்தனை பணிகளையும் செய்வேன். என் பக்கத்துல எம்பி இருக்காரு, இந்த பக்கத்துல அமைச்சர் இருக்காரு. மும்மூர்த்திகளாக நாங்க 3 பேர் இணைஞ்சு இந்த மாவட்டத்திற்கு என்னெல்லாம் வேணுமோ அண்ணன் ஸ்டாலினிடம் கேட்டு பெற்று உறுதியாக விருது நம்மளுடைய விருதாச்சலம் மாவட்டமாக அறிவிக்கப்படும் முதல் உறுதியாக இந்த செயல் வீரர் கூட்டத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதியா செய்வோம். ஏன்னா அண்ணன் நான் உரிமையா கேட்பேன். நம்ம அமைச்சர் இருக்காரு, நம்மளுடைய எம்பி இருக்காரு, நம்ம மக்களுக்கு தானே நம்ம செய்யறோம், நம்ம தொகுதிக்கு தானே நம்ம செய்யறோம். நம்ம பர்சனல் ஒண்ணும் இல்லையே. நம்மளை நம்பி வாக்களித்த நம் மக்களுக்காக நாம் உழைக்க போகிறோம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் டெய்லி இன்னைக்கு சென்னை ஆரம்பிச்சு விருதாசலம் வரைக்கும் டெய்லி பிரச்சாரம். அதனாலதான் தொண்டை லைட்டா கட்டி இருக்கு. கூட்டணிக்காக திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிக்காகவும் என்னை அழைச்சவங்களோட நான் கூட்டணிக்காக எல்லா இடத்திலும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு என் தொகுதிக்கே நான் வந்திருக்கேன்.